எத பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி, நம்ம ஒரு சில விஷயங்கள நைட் டைமே கொஞ்சம் ஃப்ரீயா யோசிச்சு, ப்ரீ பிளான்டா வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, மார்னிங் டைம் நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லாம, அறக்க பறக்க வேலை செய்யாம, நிதானமா, பீஸ்ஃபுல்லா வந்து நம்மளால ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ, அதுக்கான என்னுடைய டெய்லி நைட் ரொட்டீன தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, என்னுடைய ஹெல்த் இஷ்யூ ஏதாவது அஃபெக்ட் ஆகுது, என்னால முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன தாண்டி, இது எல்லாமே ரெகுலரா நான் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்றது மூலியமா உங்களுடைய மார்னிங் ரொம்பவே ஹாப்பியா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. வெல்கம் பேக் டு சந்தூஸ் ஹோம். இதுல ஒரு சில பார்ட்டா அப்படியே லைனா வந்து நான் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் வந்து பண்ணி சொல்லிடுறேன். எழில் ஸ்கூல்ல இருந்து வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் அவனை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாட வந்து வச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹோம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 6:30 அண்ட் 7 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவன் ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சிட்டான் அப்படின்னா நான் பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பேன். பட் இன்னொரு தடவை ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிட்டு நம்ம அதில் சைன் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மார்னிங் டைம் அவசர அவசரமாக வேன் வந்து நிற்கும் போது அவனுக்கு அந்த நோட்டில் சைன் பண்ணுறது அது உள்ள பேக்கில் வந்து ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வைக்கிறதுங்கிற டென்ஷன் வந்து நம்மளுக்கு காலையில் வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி பேக்கில் நம்ம என்னென்னவெல்லாம் எடுத்து வைக்கணுமோ ஸ்லேட்டு, புக்ஸு, ஹோம் ஒர்க் நோட்டு, டைரிஸு அண்ட் பென்சில்ஸு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் ஏதாவது ஒரு வேளை அவன் மறந்துட்டான்னா கூட நம்மளுக்கு அவசரம் இல்லாம பொறுமையா வந்து நம்மனால வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க்கை எப்பவுமே டெய்லியும் நைட்டு வந்து நான் கம்பல்சரி முடிச்சிருவேன். அவனுக்கு வந்துட்டு கிளம்புற மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துப்பேன். அண்ட் அவனுடைய பெல்ட்டும் டையும் எப்பவுமே அவனுடைய கிளாத் வைக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அவங்க குழந்தைங்க வந்த உடனே ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போதும் மாற்றும் போதும் அங்கங்க தூக்கி வந்து வீசிடுவாங்க விளையாட்டுத்தனமா. பட் நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களும் அதே இடத்துல வைக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் ஆயிக்குவாங்க. இப்போ நான் ரெகுலரா எழிலுக்கு வந்து கொடுக்கறது என்னன்னா வந்ததும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு யூனிஃபார்ம் கழட்டி அழுக்குல போட்டுட்டு இந்த டை அண்ட் பெல்ட்டை வந்து ப்ராப்பரான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதா. சம்டைம்ஸ் அவன் அதை வந்து மிஸ் பண்ணுவான். அவன் டயர்டா இருக்கான் இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் ஓகே ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அந்த விஷயங்களை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்க காலையில யூனிஃபார்ம் போட்ட உடனே டையை காணோம் பெல்ட்டு காணோம்னு தேடுற அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ ஹாப்பியா உங்களுடைய மார்னிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடியும். அண்ட் அதே மாதிரி காலையில் நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படியில் போய் நின்று டைம் ஆகிறத பொறுத்து யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதை விட நைட்டே ப்ரீ பிளான்டாக நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்ன வந்து செஞ்சு கொடுக்கலாம், லஞ்ச் என்ன பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மார்னிங் டைம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு நான் மணத்தக்காளி கீரை காயும் அண்ட் வெங்காயமும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு எதுக்குன்னா நான் மார்னிங் எந்திரிச்சதும் இதுதான் குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே ரெடி ஆகிக்கும். மேபி வேற யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா மார்னிங் மட்டும் டிஃபன் மட்டும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க என்ன இந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் என்ன சமைக்கணும்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. நம்ம யோசிச்சு எதையாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சமைக்கணும் அப்படிங்கிற பதட்டம் வந்து உங்களுக்கு இல்லாம வந்து இருக்கும். நீங்க எப்ப காய்கறி எல்லாம் எடுத்து வெளியில வச்சாலும் இந்த ஒரு அடிஷனல் டிப்பையுமே வந்து யூஸ் பண்ணி வந்து பாருங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து தக்காளி வந்து எடுத்து வெளியில வைக்கும்போது நம்ம நிறைய கைக்கு வந்ததை அப்படியே எடுத்து கொண்டு வந்து வெளியில ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வச்சிருவோம். பட் அப்படி வைக்காம தக்காளியில ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். சின்னதா அடிபட்டிருக்கும், இல்ல அப்படின்னா சுருங்கி இருக்கும் தக்காளி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது அழுகி உடஞ்சி போனது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது மொத்தமா எல்லா தக்காளியும் சேர்த்து வந்து அழுகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே முதல்ல வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக காயாக இருக்கிற மாதிரியான பழங்களை வந்துட்டு நல்லா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் அண்ட் நைட் டின்னருக்கு வந்து நம்ம செய்யும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிராசரியில் வந்து தீர்ந்து போயிருக்கும், இல்லைன்னா கம்மியானதாக இருக்கும். ஸோ அதோடையே நம்ம அடுத்த நாளை வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பொருள் வந்து
வந்து அதுல தீந்துருச்சு இல்ல அப்படின்னா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரத்துல வந்து தேடி எதையாவது கீழ போட்டு உடைக்கிறது, சிந்துறதுன்னு நம்ம பண்ணிட்டு இருப்போம். அது நம்ம அவசரத்துல தேடும்போது தான் அந்த பொருள் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கிடைக்காது. அந்த மாரிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு நைட் டைமே ரீஃபில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கிராசரி ஐட்டம்ஸ பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, எதெல்லாம் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே டிமார்ட்ல லாஸ்ட் டைம் போனப்ப வாங்கல. பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா வந்து இருந்தது. நான் வீடியோலயே அது வந்து நான் சொல்லியிருந்தேன். கிச்சன் வந்து நான் நீட்டா கொஞ்சம் சின்னதா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு, அதுல டிமார்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் போட்டிருந்த ஒரு லாங் வீடியோ. ஸோ உங்களுடைய அழகான குட்டி கிச்சன வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுல ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நான் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க வாங்காததுனால, இப்ப வந்துட்டு குட்டி குட்டியா கடையில வாங்கிட்டு வந்து அதை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மார்னிங் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து இருக்கும். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுல அப்படியே இருக்கு. பாதி பாதியா இருக்கு. இப்ப இதுக்கு மேலேயே நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னா, அந்த பழசு அப்படியே கீழ தங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியா வந்ததுக்கு அப்புறமா இத வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரெகுலரா எப்பவும் இந்த மாதிரி தான் ரீஃபில் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்காக தனியா நம்ம டைம் எடுத்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏன்னா இதுக்காக நம்ம தனியா ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அது மார்னிங் டைமே நம்ம பார்த்துட்டு போயிரலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாம என்னுடைய நைட் டின்னர் பிரிப்பரேஷன் அப்போ குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் காய் தாளிக்கிறேன் இல்ல குழம்பு தாளிக்கிறேன் அப்படின்னா தாளிச்சுட்டு உடனே அந்த கேப்லயே வந்துட்டு இந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறது, மத்த குட்டி குட்டியான டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றது அப்படிங்கறத வந்து பாத்துக்குவேன். கிச்சன்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாமே ஒன்னொன்னா ஆர்டர் வைஸ் பண்ணிடுவேன். அதுல எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படி பண்றேன் அப்படிங்கறதா இருக்கு. ஒரு குக்கிங் முடிச்ச உடனே ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்டேன், ஒரு குழம்பு வச்சுட்டேன் அப்படின்னா அதை தாளிச்சு விட்டுட்டு உடனே கவுண்டர் டாப் கிளீன் பண்றதோ இல்ல மத்த ஒர்க் பண்றதோ அது எல்லாத்தையுமே வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிப்ஸை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு ஃபைனலா கிச்சனை கிளீன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி வந்து பார்த்துப்பேன். இதுக்காக தனியா நான் டைம் எடுத்தெல்லாம் வந்து எதுவுமே வந்து நான் பண்றது இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு காலையில எந்திரிச்சதும் ஒவ்வொரு டைமும் தண்ணிக்காக வந்து கீழே குமிஞ்சு குமிஞ்சு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதிக நேரம் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் நிறைய வந்து வரும். இப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு பெயின் கில்லருக்காக டேப்லெட்டோ இல்லைன்னா மருந்து ஆயில்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு படுக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கிச்சன்ல ஒரு குட்டி குட்டியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். நைட் டைமே நீங்க அடிக்கடி குமியாம இருக்கிறதுக்காக ஒரு தண்ணியை வந்து எப்பவுமே கவுண்டர் டாப்ல வந்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பாத்திரத்துல. அதை வந்து நைட்டே ஃபில் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுடைய சமையலுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கும் கரெக்டா வந்து இருக்கும். ஸோ அடுத்த நாள் ஈவினிங் ஆர் நைட் மறுபடியும் ரீஃபில் பண்ணி நீங்க வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது கைக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமா வந்து இருக்கும். அண்ட் உங்களுடைய குக்கிங் முடியுது அப்படின்னு சொன்னா அந்த கேப் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்திலேயே கவுண்டர் டாப்பை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணி விட்டுருங்க. தொடச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த லிக்விட்ஸை வந்து ஊற்றி நல்லா நீங்கள் தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நைட் டைம் சிந்துறதுல வந்துட்டு பூச்சி, குட்டி குட்டியான பூச்சி, எறும்பு, கரப்பாம்பூச்சி இதெல்லாமே வர்றதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ எப்போவுமே உங்களுடைய கிச்சனில் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கவுண்டர் டாப்பை வந்து கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொட்டீனாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடத்த ஒரு தடவை தொடச்சிக்கோங்க. அதெல்லாம் குக்கிங் முடிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னா குக்கிங் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேஸ் ஸ்டவ்க்கு கீழே வந்து கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்துட்டு சிங்க் ஏரியா தான். ஸோ நைட் டைம் வந்துட்டு சிங்க் கிட்ட இருக்கிற டஸ்ட்பின் நம்ம ஒரு கவர்ல வந்து குப்பை வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வெளியே போட்டுட்டு அந்த இடத்த நம்ம வந்து சோப்பு வைக்கக்கூடிய இடத்த எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மேலே விண்டோஸ் கிட்டையும் கிளீன் பண்ணிட்டு சிங்க் ஃபுல்லாவே வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா அப்பதான் குட்டி குட்டியான பூச்சி நம்ம குப்பை வந்து கவர்லயே வச்சாலோ வேற ஏதாவது பக்கெட்ல போட்டு வச்சாலுமே அதுல இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்டேஜுக்கு வந்துட்டு எறும்போ பூச்சியோ வந்து வரும். ஸோ அதெல்லாமே இல்லாம இருக்கிறதுக்கும் ஓவர் நைட் அதில் வச்சிருந்தோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் வந்து வரும். ஸோ அதெல்லாமே இல்லாம இருக்கிறதுக்காக இதை எப்பவுமே இதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அண்ட் இதுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது ஒரு 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு எப்பெல்லாம் அது வந்து சுத்தம் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஒரு சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியை வந்து கீழே சிங்க் ஃபுல்லா ஊற்றி விட்டு ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துருவேன். யூனிஃபார்ம் எப்பவுமே நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 2 செட் 3 செட் அப்படிங்கிறது வச்சிருப்போம். நம்மளுடைய ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர்ல சம்டைம்ஸ் நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்றதுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மார்னிங் எந்திரிக்கும் போது அவசர அவசரமா
வந்து அத வந்துட்டு தேடுறது, இல்ல அப்டின்னா அது காயாம இருக்கிறதுனால ஈரத்திலேயே அயர்ன் பண்ணி குழந்தைகளுக்கு போட்டு விடுறதுன்னு பண்ணுவோம். நான் சம்டைம்ஸ் ஏதாவது வெளியில ஒர்க்ல வந்து போயிட்டேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நான் மறந்துருவேன். அதனாலேயே ஈவினிங் டைம் அழுக்கு துணிய வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிப்பேன் ஏதாவது இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப வந்துட்டு இதுல வந்து யூனிஃபார்ம் எல்லாமே நைட் டைம்ல வந்துட்டு மிஷின்ல நான் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய குக்கிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்டின்னா, அதுக்குள்ளேயே மிஷின்ல வந்து வாஷ் ஆகி இதாயிருக்கும். கரெக்ட்டா குக்கிங்க முடிச்சதும் எடுத்து காய போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து டின்னர் சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாரி கேப் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ மார்னிங்குள்ள வந்து நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லாருக்கும். ஸோ மார்னிங் டைம்ல வந்துட்டு மறந்துட்டோம் ஒரு வேள அப்படின்னா, அந்த மார்னிங் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்கணும். அன்யூனிஃபார்ம் போட வேண்டியது வரும். இல்ல அப்படின்னா ஒரு சில ஸ்கூல்ல அக்செப்ட் பண்ணிக்காதனால அந்த டே வந்து ஸ்கூல் லீவ் ஆகுற சான்சஸ் வந்து நெறையா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒன்ஸ் நீங்க ஈவினிங் ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. அத மறந்துட்டீங்கன்னா கூட நைட்டே அத வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அண்ட் சிங்க்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள எல்லாத்தையுமே நீங்க கழுவிட்டு, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கு கட்டி குடிக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்குன்னு சொல்லி தனியா வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோங்க. அதுல வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, மார்னிங் பதட்டம் இல்லாம எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள ரொட்டீனா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு ரொம்ப நாள் தேடுற மாதிரி வந்து வராது. இந்த இந்த பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தம்பியினுடைய லஞ்ச் பாக்ஸும், ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அண்ட் குட்டியான ஒரு ஜாரும் வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத தேடணும் அப்படின்னா, அங்க தேடினா மட்டும் போதும். அதே மாரி வாஷ் பண்ணுன உடனே அதே இடத்துல போட்டு வச்சுட்டேன்னாவே எனக்கு போதும். தேட வேண்டிய அலைச்சல் வந்து இருக்காது. இல்ல அப்படின்னா காலையில லஞ்ச் பேக் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், மூடி ஒரு பக்கம் இருக்கும். நம்ம தேடிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பதட்டம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ப வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபுல்லாவே நீங்க இந்த ஒர்க்கை எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுல 90% ஆஃப் ஒர்க்க நீங்க வந்து குக்கிங்ல பண்ணும்போதே நீங்க இது எல்லாத்தையுமே பண்ணிடணும். லைக் முதல்லயே சொன்ன மாதிரி ஈவினிங் டைம்லயே ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சதுமே ஹோம் ஒர்க் நோட் எடுத்து வைக்கிறது, ஸ்கூல் பேக்கு, பெல்ட் இது எல்லாமே நீங்க அந்த டைம்லயே பண்ணிருவீங்க. ஸோ குக்கிங் நீங்க டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மார்னிங் என்ன சமைக்கிறீங்களோ அதுக்கான பொருள் எடுத்து மேல வைக்கிறது, கிராசரி ஃபில் பண்றது, வாட்டர் ஃபில்லிங் பண்றது, சிங்க் கிளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவுறது, அதையெல்லாம் எடுத்து வந்து ஒரு பேஸ்கெட்ல குழந்தைகளுடைய லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து வைக்கிறது, அண்ட் யூனிஃபார்ம் வந்துட்டு வாஷ் பண்ணி காய வைக்கிறது, இதை எல்லாத்தையுமே இந்த குக்கிங் பண்ற டைம்லயே வந்து நீங்க முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு கீழே வந்து கிச்சனை கூட்டி விட்டுட்டு டின்னர் சாப்பிடுற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட பிளேட் அண்ட் சொம்ப மட்டுமே வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரோட பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சின்ன சின்னதா அதை என்ஜாய் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோஸ் கேட்கறது, சாங் கேட்கறது, வேற ஏதாவது ஒருத்தரோட பேசிட்டு அந்த வேலையை எளிமையா உங்களுக்கு எப்படி எல்லாம் செஞ்சா பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய கவுண்டர் டாப்ஸ் எல்லாமே கிளீன் பண்ணினதுக்கு அப்புறமா எறும்பு சாக் பீஸ் வந்து போட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த சிங்க் ஏரியாஸ்ல இந்த டஸ்ட்பின் வச்சிருக்கிற இடத்துல கவுண்டர் டாப்ல எல்லாம் குட்டி குட்டியான பூச்சிகள் நைட்டு தான் நிறைய வரும். அதுவும் இப்ப சம்மர் சீசன் தொடங்கிருச்சு அப்படின்னா எறும்பு பிரச்சனையே பெரும் பிரச்சனையா வந்து இருக்கும். என்னுடைய சிங்க்ல இன்னும் அந்த ஒர்க் எல்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால அப்பப்போ எனக்கு இந்த ஒர்க் பெண்டிங்னாலே எனக்கு நிறைய மைனஸான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து நீட் பண்ணி வச்சுட்டே இருப்பேன் அடிக்கடி. ஸோ எறும்பு சாக் பீஸ் எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வராம அது வந்து அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தான். ஃபுட்ல எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப இதா வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு எறும்பு சாக் பீஸ் வந்து போட்டுருங்க. ஆனா சாப்பாட்டு பொருள் எல்லாம் தனியா ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. இதை எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனல் டச் என்ன அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் 10 to 6 இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்க 10 மணிக்கு அப்படிங்கிறது தூங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் 6 மணிக்கு அட்லீஸ்ட் 6 மணிக்கு அதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில பேர் வந்துட்டு 4:30 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரிலாம் இயர்லியரா வந்து எந்திரிப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நம்ம கொஞ்சம் டிலேவா எந்திரிக்கிறோம்னா கூட ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அமைதியா உட்கார்றது, ஒரு பிரேயர் பண்றது, அதுக்கப்புறமா உங்களுடைய டெய்லி ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 10 to 6 அப்படிங்கிற டைம் வந்து ரெகுலரா உங்களுடைய பெட் டைமாவும் வேக்கப் டைமாவும் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதே மாதிரி காலையில அவசர அவசரமா வேலை செய்யறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த ரொட்டீனை உங்களுடைய லைஃப்லயும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய மார்னிங் ஹாப்பியா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு vlogல வந்து பார்க்கலாம். பாய்.